சோட்டி மொபைலை வச்சுட்டு சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. ஆமா லாஸ்ட் கேம். நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா வந்து சாப்பிடுறோம். சோட்டி இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்றேன். சீக்கிரமா வந்து சாப்பிடு. போன்ல நிறைய ஸ்டோரி இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் கையில மொபைல் கிடைச்சிட்டா போதும், இந்த உலகத்தையே மறந்துடுறாங்க. இந்த மொபைலை கண்டுபிடிச்சவங்க இப்படி நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. மொபைல பெரியவங்களை விட இந்த மாதிரி பசங்க தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. நீ கவலைப்படாத, இப்ப நான் சொல்றதை கேளு. பசங்களா, நாளைக்கு பிக்னிக் போலாமா? பிக்னிக்கா? பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா போனை எப்படி யூஸ் பண்ண முடியும்? என் மொபைல் ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது? நான் நைட் எல்லாம் சார்ஜ்ல போட்டிருந்தேனே. அண்ணா, என்னோட போனும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம கேம்ஸ் எப்படி விளையாடுறது? சோட்டி சார்ஜரையும் நம்ம எடுத்துட்டு வரலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம பேட் பால் விளையாடலாம். யார் ஃபீல்டிங் பண்ணுவாங்க? அப்பா கிட்ட கேட்கலாமா? அம்மா அப்பா வாங்க கிரிக்கெட் விளையாடலாம். இன்னைக்கு நான் கண்டிப்பா உங்களை தோக்கடிச்சிருவேன். அட என்னம்மா நீ இப்பதான கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இரு. தாத்தா, நீங்களாவது வந்து எங்க கூட கிரிக்கெட் விளையாடுங்க. சாரி குழந்தைங்களா, இது வரைக்கும் நான் கிரிக்கெட்டை விளையாடினதே கிடையாது. ஆனா ரேசிங் விளையாட முடியும். வாங்க லைன்ல நில்லுங்க. தாத்தா எங்க காணோம்? தாத்தா, நீங்க எதுக்காக எங்க கூட ஓடி வரவே இல்ல? பசங்களா, நான் ரேசிங்ல சாம்பியன், அதாவது மொபைல் ரேசிங்ல. ஆட விடுங்க ப்ளீஸ், இல்லனா என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடும். தாத்தா, this is not fair. நீங்க அம்மா அப்பா எல்லாரும் உங்க போன் யூஸ் பண்றீங்க. இப்படி இருக்கணும்னா எதுக்கு பிக்னிக் வரோம்? சோட்டி இவங்க போனே யூஸ் பண்ணட்டும், நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாம். விட்டு சோட்டி, எங்கேயும் போகாதீங்க. அடிச்சிட்டேன். ஜாலியா இருந்துச்சுல? அந்த கிராமத்து குழந்தைங்க அம்மா அப்பா கூட விளையாடுறாங்க. ஆனா உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லையா? நீங்க விளையாடுங்க, எனக்கு பசிக்குது. அம்மா சாப்பாடு கொடுங்க. என் குழந்தைங்களுக்கு பசிக்குதா? சாரி பிட்டு சோட்டி, அது என்னன்னா மொபைல்ல நான் புது கேமை டவுன்லோட் பண்ணிருக்கேன்ல, அது விளையாடுற எக்ஸைட்மெண்ட்லயே நான் சாப்பாடு ரெடி பண்ண மறந்துட்டேன். என்ன கேமால சாப்பாடு மறந்துட்டீங்களா? அம்மா லைஃப்ல சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம், கேம் இல்ல. தண்ணி குடிச்சுக்கோ, அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மொபைல்ல நல்ல கேமா விளையாடலாம். சோட்டி நீங்க அக்கம் பக்கம் போய் சுத்தி பாருங்க. இங்க இருக்கிற மரங்கள்ல எதுலயாவது பழம் இருக்கா, அதை சாப்பிடுங்க. கோ கோ. சோட்டி சோட்டி அங்க தேன் கூட இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க வீட்ல கல்யாணம் வாங்க.
1000 தேடி வந்தாதான் நான் சாம்பியன் ஆவேன் ரேசிங்ல. இல்லடா ரொம்ப கஷ்டம், என்னால ஓட முடியாது. அப்படி ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். மறுபடியும் ஓடுங்க, ட்ரெயினிங் வந்துகிட்டு இருக்கு. அது அது அங்க இன்னொரு பக்கமா ஓடலாம் வாங்க. பிட்டு, சோட்டி, உங்க 2 பேரையும் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க கொஞ்சம் கூட பயப்படவே இல்லைல்ல? தாத்தா, நீங்க அம்மா அப்பா எல்லாரும் எங்க கூட இருக்கும்போது நாங்களே பயப்படணும். இன்னைக்கு நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நம்ம நல்லா ஃபன் பண்ணோம். நம்ம ரேசிங் பண்ணோம், கேவ்ல மறைஞ்சுக்கிட்டோம், ரிவர்க்குள்ளேயும் போனோம். ரொம்ப அட்வென்ச்சரா இருந்தது. தேங்க்யூ தாத்தா. எஸ், இது எங்களோட பெஸ்ட் பிக்னிக்கா இருந்துச்சு. எங்களால நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல? ஏன்னா நீங்க 3 பேரும் மொபைல தான் வச்சிட்டு இருந்தீங்க. ஆமா, அது என்னவோ உண்மைதான். ஆனா அதையே தானே நீங்களும் வீட்டுல பண்றீங்க. அம்மா சாப்பிட கூப்பிடும்போது நீங்க மொபைல்ல தான் இருக்கீங்க. அப்பா ஸ்டோரி சொல்றேன் வாங்கன்னு சொல்லும் போதும் மொபைல்ல தான் இருக்கீங்க. அதனால இதையும் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஓகே? சாரி தாத்தா, நாங்க பண்ண தப்பு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. மொபைல் ஒரு கேஜெட் தான். ரியல் என்ஜாய்மெண்ட் ஃபேமிலி டைம்ல தான் இருக்கு. சரி, இதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து மொபைல் கேம் விளையாடலாம்.